கதை கேட்க ரெடியாடா. மலையாள இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு இருக்கு. என்ன பேசப்பட்டுட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி தான் பாலியல் இது எதை எங்கே எடுத்தாலும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் அதிகமாக இருக்குது. செக்ஷுவலாக ரேப் பண்ணப்படுறது அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தான் சினி ஃபீல்டுக்குள்ளேயும் இப்போ அந்த மாதிரி இருக்குது. இது இப்போ இல்லை, முன்னாடி இருந்து இருக்குது. அது இந்த மலையாள சினிமாவில் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. தமிழ் சினிமாலையும் இருக்குது, இந்தியா லெவலையும் இருக்குது, நேஷனல் லெவலையும் இருக்குது, எங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. வேர்ல்டு லெவலில் இதை பற்றி தான் மேக்ஸிமம் பெண்களுக்கு எந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டாலும் இருக்க தான் செய்யுது. பெண்களுக்கு மேக்ஸிமம் இருக்குது, ஆண்களுக்கும் இருக்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெண்களுக்கு மேக்ஸிமம் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி தான் மலையாள இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நியூஸ் சேனல்லையும் இல்லைனா நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தாலும் இதை பற்றி பேசாமல் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. அதை பற்றி தான் இதை நான் கொஞ்சம் சின்னதாக ஷார்ட்டாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்ட்டு. 2007 வந்து ஒரு நடிகையை வந்து ரேப் பண்ணப்படுறாங்க. அதுக்கு வந்து பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஆனால் அதில் ஒரு நடிகரும் சம்மந்தப்பட்டு அவர்களை காரில் கடத்தி கொண்டு போய் ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சு. அதில் ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களும் ஒரு சில பேர் வெளியும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது வந்து நடிகைகளுக்கு வந்து அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது, இதுக்காக ஒரு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. நிறைய நடிகர்கள், நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள்லாம் நிறைய பேர் குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 2017 ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்குறாங்க. அது யாருன்னா வேறு யாரும் கிடையாது, ஹேமா கமிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹேமான்னு சொல்கிறவங்க ஒரு ஜட்ஜி, அவங்க ரிட்டையர்டு ஜட்ஜி, ஓகேங்களா. அவங்களும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள சில நடிகைகள்லாம் தானாக முன் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 4-4.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம் அப்படியே சைடில் தள்ளி வச்சுருவோம். இப்போ என்னன்னா, நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கும், மலையாள இண்டஸ்ட்ரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொன்றும் இருக்கும். நம்ம ஹாலிவுட்டு, டோலிவுட்டு, பாலிவுட் என்னன்னாலும் சொல்லிக்கலாம் அதை, ஓகேங்களா. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்க தான் செய்யும். அதில் தலைவராக மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் தலைவராக இருந்தது மோகன்லால், ஓகேங்களா. இப்போது அவங்கக்கிட்ட இந்த கேஸ் வருது. அப்போது அவர் ஒரு நடிகர் சங்க தலைவராக இருக்கிறவர் என்ன பண்ணணும், அதுக்கான தீர்வும் அது யார் மேலெல்லாம் வந்து புகார் வந்திருக்கோ அவங்கள்ட்ட ஒரு நேரடி விசாரணை, சினிமா அவங்க இண்டஸ்ட்ரி மூலமாக வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க முன் வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப்பாக பண்ணணும். அதுதானே நியாயம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. இவர் மட்டும் இல்லை, அவரோட பொதுச் செயலாளரும் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. ஏன்டா என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. எனக்கு அவர் மேலாம் ரொம்ப மரியாதை இருந்துச்சு. ஆனால் அது உண்மையாக சொல்ல போனால் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற முகமும் வெளியே இருக்க முகமும் வேறன்னு சொல்கிறது எல்லாம் உண்மை தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேயும் இவ்வளோக்குள்ள கீழே இருப்பாரான்னு கேட்டால் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு இவரே மாதிரி கண்டுக்காமல் எல்லா விஷயத்துலையும் கலட்டுறக்க நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு நடிகர் இருக்க தான் செய்கிறாரு. அவர் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன். ஆனால் அவர் அப்படியே டவுனுக்கு போயிட்டார். அவர்கிட்ட கூட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. எப்படி சார் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்? எப்படி தெரியாமல் இருக்கும்? பக்கத்து ஸ்டேட்டில் நடக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்குதா? அதுக்கப்புறம் ஒரு சில நடிகைகள்கிட்டலாம் வந்து இங்கே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு நடிகைகள்கிட்டலாம் வந்து இந்த மாதிரி அங்கே ஒரு மீட்டு நடந்துட்டு இருக்கத, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறானுங்க. அதுக்கு எனக்கு புரியலை. எனக்கு வந்து நீ ரிப்போர்ட்டர் தானே, நீ என்ன பண்ணணும், நேராக மைக்கு தூக்கிட்டு போய் மோகனால் வாயில் கொண்டு வைக்க வேண்டியது தானே. சொல்கிறா, நீ என்ன சொல்லு, சாரி காய்ஸ் வார்த்தை ஸ்லிப் ஆகுது, சாரி காய்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே. ஏன்டா அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க? அதை விட்டுட்டு இங்கே இருக்க நடிகைகிட்ட மீட்டுவை பற்றி சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, திடீர்னு மலையாள படத்தில் நடிக்காங்க, ஓகே, நான் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நீ வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கேட்குறா தெரியுமா, அவங்க வாயில் கொண்டு கொடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவங்களாடா தப்பு பண்ணாங்க? இப்போ தப்பு பண்ணது அவர் நடிகர் சங்க தலைவர் பதவியிலேருந்து ஒருத்தர் தெரிச்சு ஓடிட்டார். எப்படி ஓடி இருக்காரு? 2 காலையும் பெட்டாக்ஸில் அடிச்சுட்டு ஓடினார்ல, அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே. அவர்கிட்ட அங்கே இருக்க ஒரு சில நடிகைகிட்ட போய் கேட்க வேண்டியது தானே, என்ன சார் உங்கள் இண்டஸ்ட்ரியில் எப்படி நடந்துட்டு இருக்குன்ட்டு. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே இருக்க நடிகைகிட்ட போய் கேட்டுக்கிட்டு, சார் இது நீங்கள் இங்கே மட்டும்தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லைன்னா தமிழ் சினிமாலையும் இருக்குதா, உனக்கு இப்போ என்ன கண்டென்ட் வேணும்? இப்போ தமிழ் சினிமாலையும் இருக்குன்னு யாராவது வாயை திறந்தாங்கன்னா அதை வச்சு ஒரு கண்டென்ட்டை வச்சு பண்ணலான்ட்டா. எனக்கு என்னன்னா, பெண்கள் மேலே எந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கோபம் வரும், நான் பேசுவேன், சரிங்களா. அது நியாயமான முறையில் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா ஓகே, நான் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. எனக்கு இப்போ ரீசன் என்னென்னா, கொல்கத்தா கேஸ் எவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கேஸை பற்றி எத்தனை நாள்டா நீங்கள் பேசுனீங்க? நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் காய்ஸ், அதில் ஒரு 2-3 வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலையும் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். மலையாள இண்டஸ்ட்ரியில் மீட்டு நடந்தோன்னா நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இங்கேயும் அடிக்கிறான் அங்கேயும் அடிக்கிறான்னு நினைக்காதீங்க. நான் வந்து
இப்போ நம்ம வந்து இங்கே வந்து பேச வர்றது எல்லாருக்கும் வந்து ஒரு இதுக்கு நடக்கணும்னு தான். எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அது கிளியர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இங்கே பேச வரேன். அங்கே ஏன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளே, இப்போ 10 டேஸ் இல்லை, இந்த 1 மந்த் நீங்கள் எடுத்துக்கங்களா, அந்த 1 மந்த்தில் ஃபுல்லாக ரேப் கேஸ் இந்த மாதிரி ஒரு செக்ஸுவலாக ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டது, பாலியல் துன்புறுத்தல்கள் பண்ணப்பட்டது எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் இப்படி நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்படியே இப்போ இந்த டாபிக் வந்தோம்னா கிட்டத்தட்ட 17 நடிகைகளுக்கு மேலே கேஸ் கொடுத்துருந்தாங்க. நான் ரீட் பண்ண மாச்சுல அந்த 17 கேஸுக்கு மேலே நிறைய கேஸ் இதாக இருக்குது. அந்த ரிப்போர்ட்லேயும் நிறைய பதிவாக இருக்குது. ஒரு சில நடிகைகள் இப்போ என்ன வாயை திறந்து சொல்கிறாங்கன்னா, நான் வந்து டாய்லெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து என்னை வந்து கட்டிப்பிடிச்சாங்க பின்னாடி இருந்து, நான் தள்ளி விட்டு நான் போயிட்டேன். அதே நடிகை என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ரூம் கதவு எப்பவுமே திறந்துருக்கணும், அவர் வருவாராம், வந்து இந்த மாதிரி பண்ணுவாராம், அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு கூத்து என்னென்னா, ஏண்டா நடிகர் சங்கம் உருவாக்கப்படுறதே உங்களுக்குள்ளே ஏதாவது தீர்வு காண்றதும், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நீங்கள் கை கூத்து பண்ணுறதாண்டா உங்கள் வேலை. அதை விட்டுட்டு அந்த சங்கத்தில் சேரணுன்னா கூட உங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் சங்கத்தில் சேரணுமா? இதில் ஒரு சில பேர் கிளம்பி வரலாம். சினிமா இண்டஸ்ட்ரியே அப்படி தான் சொல்லிட்டு கிளம்பி வரலாம். இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு நேர்கொண்ட பார்வையில் நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கட்டாயத்தின் பேரில் எது நடத்தப்பட்டாலும் அது வந்து தப்பு தான். நான் அதுக்குன்னு சொல்லிட்டு ஏஜ் 18+ கீழே இல்லைன்னா 18+ மேலேன்னு சொல்லிட்டு யாரும் வந்துடாதீங்க. நான் சொல்கிறேன் இதான் டாபிக், ஓகேங்களா? கட்டாயத்தின் பேர்லேயே முறையாக எதுவும் நடக்காட்டினா இந்த மாதிரி தான் இது நடக்கும், ஓகேங்களா? இது வந்து காமன்னா இது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகே கைஸ், இதை பற்றி பெருசாக எந்த யூடியூபரும் அதிகமாக பேசி பார்க்க போடல, மதன் கௌரியை தவிர. மற்ற எல்லாருமே ஒரு சில பேர் சின்னதாக பேசிக்கிறீங்க. இந்த மாயன் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவரெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். அவரெல்லாம் வந்து தரம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு 4-5 வீடியோ போடுவார். தரமாக வீடியோ போட்டு போயிட்டே இருப்பார். என்ன நடக்குதோ அதை உள்ளபடி சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான். ஓகே, இதையும் 10 பேர் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கான்னா லைக் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் கரெக்டாக பேசியிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள். ஏதோ இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்கான், என்ன கொஞ்சம் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணிட்டு போங்க. உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போங்க.